அத்தியாயம் 1. நங்கேம்புழா இன்றைய கேரளாவின் அடர்ந்த வனப்பகுதி. அந்த நள்ளிரவு நேரத்திற்கு அநியாயத்திற்கு அடர் கருப்பாயிருந்தது. அள்ளி பூசிக்கொள்ளலாம் போன்ற மையிருட்டு, வினோதமான பறவைகளின் ஒலிகளும் கொடூர மிருகங்களின் சன்னமான உருமல்களும் யானைகளின் பிளிரல்களுமாய் விட்டு விட்டு ஒலித்து அடங்கிக் கொண்டிருந்தது. வானத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த பௌர்ணமி நிலாவின் ஒளிக்கிரணங்களின் ஒரு சின்ன கீற்று கூட அந்த பகுதிக்குள் நுழைய முடியாமல் தவித்து கொண்டிருந்தது. காட்டில் குளிரும் நிலவின் குளிர்வீச்சும் வனப்பகுதியையே உறைய வைத்து கொண்டிருந்தன. போதாதற்கு நங்கம்புழாவின் பெரிய அருவி ஹோவென்ற இறைச்சலோடு உயரமான மேட்டுப்பகுதியிலிருந்து நுரைத்து கொட்டி கொண்டிருந்தது. அந்த இருட்டிலும் கண்களுக்கு தெளிவாய் புலப்பட்டது. அருவியை சுற்றிலும் பனிமூட்டமும் நீராவியுமாக வெளிப்பட்டு அருவி ஆரம்பிக்கும் இடமே கண்ணுக்கு தெரியாமல் மூடுமந்திரமாகவே இருந்தது. சிறிது பனிமூட்டம் விலகினார் போன்று இருந்த பொழுது அருவியின் மேற்புறம் ஒரு தலை, ஆம், ஒரு தலையேதான், மனித தலை மட்டும் தெரிந்தது. அந்நேரத்திற்கு விலகிய பனிமூட்டங்களுக்கு மத்தியில் அருவியின் மேற்புறம் தெரியும் அந்த தலையை திடீரென்று பார்ப்பவர்கள் ரத்தம் கக்கிதான் சாக நேரிடும். அவ்வளவு அமானுஷ்யமாக தெரிந்தது அந்த தலைக்காட்சி. தலையின் கண்கள் வெறித்து விழித்து கொண்டிருந்தது. அதன் கண்கள் நீரின் கீழ்ப்பரப்பையே உற்று பார்த்து கொண்டிருந்தது. சில நிமிடங்கள் கரைந்திருக்கும். அருவியின் மேலிருந்தபடி கீழ்ப்புறத்தே ஆடாமல் அசையாமல் உற்று நோக்கி கொண்டிருந்த அந்த மனித தலையின் கண்களில் இப்போது ஓர் பளபளப்பு. சட்டென அந்த இடத்தை விட்டு மறைந்து போனது அந்த தலை. சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த தலையின் சொந்தக்காரன் அருவி நீரின் கீழே செல்லும் காட்டுப்பாதையில் வேக வேகமாக இறங்கிக் கொண்டிருந்தான். கையில் ஓர் சுளுந்து அவனுக்கு வெளிச்சத்தை காட்டிக் கொண்டிருந்தது. விடுவிடுவென அந்த சரிவில் இறங்கியவன் இப்போது அருவியின் கீழ்ப்பரப்பில் நின்றிருந்தான். அவன் எதிரே ஒரு பெரிய மரம் தன் கிளைகளை பூமியில் புதைத்தபடி பிரம்மாண்டமாய் நின்றிருந்தது. ஒரு பெரிய 8 தலை ராட்சசன் தன் அனைத்து கைகளையும் கீழே வைத்து முட்டு தாங்கி உற்று பார்த்து கொண்டிருப்பது போல் பயங்கரமாக இருந்தது பார்ப்பதற்கு. சற்று முன் அருவியின் மேற்பரப்பிலிருந்து அவன் உற்று பார்த்து கொண்டிருந்தது இந்த மரத்தை தான். அதிலும் குறிப்பாக ராட்சசனின் 2 கண்கள் மற்றும் வாய் போன்று இருந்த பொந்துகளில்தான் அவன் பார்வை இருந்தது. அதிலிருந்து திடீரென வெளிப்பட்ட நெருப்பு ஜுவாலைகள் பார்ப்பதற்கே படு பயங்கரமான அனுபவத்தை கொடுத்தது. தலையை விரித்து போட்டு உட்கார்ந்திருந்தபடி ஒரு கொள்ளிவாய் பிசாசு போன்று இருந்தது அது. இவன் அதை கண்டெல்லாம் பயந்த மாதிரியே தெரியவில்லை. அதையே பார்த்து கொண்டிருந்து விட்டு நின்றவன் சற்று நேரம் கழித்து திரும்பி நடக்க ஆரம்பித்தான். இப்பொழுது அவன் கண்களின் பளபளப்பு சற்று கூடினார் போன்று இருந்தது. தலையில் பறவையின் இறகுகளை சொருகியிருந்தான். மார்பின் குறுக்கில் ஏதோ ஒரு விலங்கின் தோலை ஆடையாக உடுத்தியிருந்தான். அதே மாதிரி ஒன்றை இடுப்பிலே சுற்றி கட்டியிருந்தான். கழுத்தில் சிவப்பு வளையம் ஒன்றை மாட்டியிருந்தான். கையிலும் கால்களிலும் அதே மாதிரி வளையங்களை மாட்டியிருந்தான். காட்டின் உள்பகுதியை பார்த்தபடி நடந்து கொண்டிருந்த அவனது கையிலிருந்த சுளுந்து கூட அருவியின் சாரல் பட்டு எப்பொழுதோ அணைந்து போயிருந்தது. அவனும் கிட்டத்தட்ட சாரல் நீர் பட்டு சொட்ட சொட்ட நனைந்திருந்தான். வழியும் நீரை கூட துடைத்து கொள்ளாமல் ஏதோ ஆவேசம் வந்தவனாக முன்னும் பின்னுமாக ஆடி அலைந்து கொண்டே நடந்து கொண்டிருந்த அவனது விழிகளில் தெரிந்த ஜுவாலையைக் கண்டு எதிரில் உரிமையபடி அவனை எதிர்கொண்ட ஒரு கருஞ்சிறுத்தை கூட பம்மி பதுங்கி பின்வாங்கி ஓடியது. வினோதமாக குதித்து குதித்து ஆடியபடியே நடந்தவன் இப்பொழுது ஓர் இடத்தை அடைந்தான். அந்த இடத்தில் மண்மேடு போன்று பெரியதும் சிறியதுமாக அருகருகே இருந்தது. அதன் மேல் வாடிய காட்டு கொடி மாலைகள் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. தன் இடுப்பில் கட்டியிருந்த ஒரு துணியை எடுத்தான். அதில் ஏதோ பழங்களும் பூக்களுமாக இருந்தது. அவற்றை எடுத்து மணல் மேட்டின் மேல் வைத்துவிட்டு கீழே விழுந்து வணங்கினான். மணல் மேட்டின் மேல் தலை வைத்து அவற்றை முத்தமிட்டான். இவன் உதடு உலூபியா உலூபியா என முணுமுணுத்தது. சற்று தள்ளி நகர்ந்து தரையில் உட்கார்ந்தார். இடைக்கச்சிலிருந்து இன்னும் எவற்றையோ எடுத்து மணல் மேட்டின் முன் வைத்தான். மண்ணில் பரபரவென்ற எதையோ வரைந்தான். கிளிஞ்சல்கள் சிப்பிகள் கோர்த்த நீண்ட பாசி மாலை ஒன்றை வரைந்ததின் நடுவில் வைத்தான். கண்களை மூடி என்னென்னவோ உச்சரித்தான். இப்பொழுது காற்றின் வீச்சு கூட நின்று போய் ஒருவித அமானுஷ்ய தன்மை நிலவியது அந்த இடத்தில். நேரம் ஆக ஆக மூடியிருந்த அவனது கண்களிலிருந்து ஓர் ஜுவாலை போன்று தோன்றி அந்த மணல் மேட்டை அடைந்து உள்ளுக்குள் இறங்கி மறைந்தும் போனது. இவன் இப்பொழுது கண்களை திறந்தான். அந்த மேட்டையே உற்று பார்த்து கொண்டிருந்தான்.
கண்களில் ஓர் எதிர்பார்ப்பு, ஏக்கம், பரிதவிப்பு, ஆர்வம் என கலந்து கட்டியிருந்தது. சிறிது நிமிடங்கள் கழிந்த நிலையில் அந்த மணல் மேடு அசைவது போல் தோன்றியது. நீர் குமிழியிடுவது போல் மணலில் துளைகள் பிளக் பிளக் என தோன்ற ஆரம்பித்தன. யாரோ இழுத்து இழுத்து மூச்சு விடுவது போல் உள்ளிருந்து சத்தம் கேட்டது. சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த சத்தம் நின்று போய் அமைதியானது. சொல்ல முடியாத உணர்ச்சிகள் அவன் முகத்தில் பரவி கிடந்தது. அதையே பார்த்து கொண்டிருந்தான். இப்போது மணல் மேடு சிறிது சிறிதாக நகர்ந்து வருவது போல் தோன்றியது அவனுக்கு. நகர்ந்து கொண்டே வந்து சட்டென அது அவன் அருகே வந்து நின்றது. அதன் மண்ணுக்குள்ளிருந்து ஒரு கை மட்டும் வெளியே நீண்டு உட்கார்ந்திருந்த அவன் கழுத்தை கப்பென பற்றியது. சதையெல்லாம் அழுகி போய் எலும்பு கூடான ஒரு கை. ஹாஹாவென ஒரு அமானுஷ்ய சிரிப்பொலி எழுந்து அவன் முதுகுத்தண்டை சில்லிட வைத்தது. அவன் கண்களிலிருந்து கரகரவென நீர் வழிந்து அந்த கையின் மேல் பட்டது. மீண்டும் ஏதோ முணுமுணுக்க ஆரம்பித்தான். அவ்வாறு அவன் சொல்ல சொல்ல அவன் கழுத்தை பிடித்திருந்த எலும்புக்கூட்டு கை சதைகள் வளர்ந்து தோல் மூடி வளையல்கள் அணிந்த ஒரு பெண்ணின் கையாக மாறியது. மாறியதுமே அதன் பிடி தளர்ந்து அவன் மேல் தொப்பென விழுந்தது. பிடி தளர்ந்த அந்த கையை தன் இரு கைகளாலும் பிடித்து கொண்டு கண்ணீர் வழிய முத்தமிட்டபடி உலூபியா என கதறத் தொடங்கினான் அவன். அத்தியாயம் 2. ஏ மச்சி, குரல் கேட்டு திரும்பினான் ரவி. முழு பெயர் ரவிசங்கர். சேலம் சட்டக்கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறான். துடிப்பான இளைஞன். இவன் இருக்கும் இடத்தில் கலகலப்பு நிச்சயம். 80களின் ஏதோ ஒரு நடிகரை நினைவுபடுத்தும் தோற்றம். கையில் சில ஃபைல்களும் கருப்பு கோட்டுமாக நின்று கொண்டு கேண்டீன் வாசலில் 2-3 சகாக்களுடன் நின்று டீ குடித்தபடி அரட்டை அடித்து கொண்டிருந்தவன் குரல் கேட்டு திரும்பி மலர்ந்தான். ஜனனி நின்று கொண்டிருந்தாள். அதே சட்டக்கல்லூரி மாணவி, ஒரே வகுப்பு. கண்களில் பளிச்சு, புன்னகை சிநேகம் சொல்லியது. ஹே ஜனனி, வா வா, எப்போ வந்த? என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஊருக்கு கிளம்பிட்டாப்ல? உற்சாகமாக வரவேற்றான் ரவி. நண்பர்களும் ஆமோதித்தனர். ஆமா, எங்கப்பா காணோம், தகவலே இல்லை. அவர்கள் சொல்வதை கேட்டு தலையாட்டியபடியே வந்து அவர்கள் அருகில் நின்றாள். சுபனா, ஜனனிக்கு ஒரு டீ என்று உள்ளே பார்த்து குரல் கொடுத்துவிட்டு அவளை ஏறிட்டான் ரவிசங்கர். கேட்டான், என்னப்பா ஆளை டல்லடிக்கிற? அவள் சற்று மௌனமாக இருந்தாள். இன்னொரு நண்பன் சீண்டினான். ஏய், உண்மையை சொல்லு, வீட்டில் திடீர்னு புறப்பட்டு வர சொல்லி பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தாங்களா? ஆமாம், உன்னை பிடிச்சிருக்குதா? நிச்சயம் முடிஞ்சுதா இல்லை கல்யாணமே முடிஞ்சிடுச்சா? அவன் கேலியாய் கேட்க, ஷ் டே சும்மா இருடா. என்ன ஜனனி, என்ன விஷயம்? ரவி மீண்டும் கேட்க ஜனனி சற்று பெருமூச்சு விட்டாள். ஒன்றுமில்லப்பா, என் சித்தப்பா வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதான். என்ன பிரச்சனை? அவர்கள் கேட்க, அது சொன்னால் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, நம்பவும் மாட்டீங்க. விடுங்கப்பா. ஹே ஹே, அப்படி என்ன எங்களுக்கு புரியாத விஷயம்? கமான்யா, எல்லோரும் உசுப்ப. சொல்கிறேன், அது பேர் நெக்ரோமன்சி. சொன்ன ஜனனியின் குரலில் பயம் பரவியிருந்தது. அத்தியாயம் 3. ரவி உட்பட அனைவரும் புரியாமல் விழித்தனர். என்ன நெக்ரோமன்சியா? அப்படின்னா அது ஒரு விதமான பிளாக் மேஜிக். அதாவது செத்தவங்களோட ஆத்மாவை பிடிக்காதவங்க குடும்பத்து மேலே ஏவி விடுறது. எங்கள் தூரத்து சித்தப்பா குடும்பத்துக்கு யாரோ இந்த பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க. அவர் வீட்டில் ஒரே பிரச்சனை, ரொம்ப சஃபர் ஆகி பெரிய விஷயமெல்லாம் நடந்துடுச்சு. நல்ல வேளை எங்கள் அப்பா ஒரு உபாசகர், அவர் மூலமாக இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. ஜனனி சொல்லிக்கொண்டே திரும்பி பார்க்க திகைத்தாள். ரவியை தவிர மற்ற நண்பர்கள் எல்லோரும் சற்று தூரத்தில் நோட்டு புத்தகத்தை ஆள்காட்டி விரலால் சுற்றியவாறே சலசலவென பேசியபடி சென்று கொண்டிருந்தனர். ஜனனிக்கு கோபம் வந்தது. இடியட்ஸ், என்னன்னு கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே போகிறாங்களே. விடு ஜனனி, அவங்கள பற்றி தெரியாதா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, வா கிளாஸ்க்கு போகலாம். ரவி கூப்பிட்டபடியே நகர எத்தனிக்க ஜனனி வெகுண்டாள். ஹே ரவி, அப்போ நீயும் நான் சொல்கிறத ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலையா? நான் சொன்னது கொஞ்சம் கூட காதலை வாங்காமல் போறியே. அவங்க கூட பரவாயில்லை, இதுக்கு நான் போகிறேன். ஜனனி கோபத்துடன் திரும்ப, ஹேய் சட்டென அவள் கையை எட்டி பிடித்தான் ரவி. ஜனனி முகத்தை திருப்பி கொண்டு அப்படியே நின்றாள். என்னப்பா, எதுக்கு இப்படி கோச்சுக்கிற? நாமெல்லாம் அப்படியே பழகியிருக்கோம். அவனுங்கள்லாம் அராத்துன்னு தெரியாதா? டாபிக் போர் அடித்தாலோ உண்மை இல்லைன்னாலோ அந்த இடத்துல நிற்க மாட்டானுங்களே. அப்போது நான் பேசின டாபிக் போர் அடிச்சுதுன்னு சொல்கிறியா, இல்லை உண்மை இல்லைன்னு சொல்ல வரியா?
உஷ்ணமாக கேட்டாள் ஜனனி. ரவி மென்மையாக சிரித்தான். கமான்யா, உனக்கே இப்படி பேசுறது கொஞ்சம் ஃபூலிஷாக தெரியலையா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சேட்டலைட்டுன்னு காலம் எப்போவோ அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. இந்த சயின்ஸ் காலத்துலேயும் 10ஆம் பசலித்தனமா? நீ படித்தவ, இப்படி பில்லி சூன்யம்னு பேசுகிறதெல்லாம். ஜனனி கையமர்த்தினாள். லுக் ரவி, படிப்புக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாமே ஒரு அனுபவம்தான். அனுபவத்துக்கும் படிப்புக்கும் எப்பவும் சம்பந்தமே இல்லை. நாம் படிக்கிறதுலையே தியரி வேற, ப்ராக்டிக்கல் வேறையா இல்லையா? அதைத்தான் நானும் சொல்கிறேன். திங்க் ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கலாக வாழுப்பா. படிக்காதவ மாதிரியே பேசுனா, அதுவும் லா காலேஜ் ஸ்டூடெண்ட். சொல்லிக்கொண்டே திரும்பி பார்த்த ரவி திகைத்தான். இப்பொழுது ஜனனி தூரத்தில் கல்லூரியை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். ரவி வயிறு எக்கி கத்தினான். ஏய் ஜனனி, கோபமா? ஜனனி நின்று திரும்பினாள். கிட்ட வந்தாள். ரவி, நாம் கேட்ட பாட்டி கதைகளில் இருக்கிற மாரல்ஸ்லாம் பொய்யினா, நம்ம நாட்டு இதிகாச கதைகள் பொய்யினா, நாம் வழிபடுற கடவுள்கள் அது எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி பொய்யினா, நான் இப்போ சொன்ன விஷயங்களும் பொய் தான். அதெல்லாம் உண்மைனா இதுவும் உண்மைதான். நீ கடவுளையும் நம்புறதில்ல, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்புறதில்ல. ஆனால் உன்ன மாதிரி எல்லாரும் கிடையாது. அனுபவம்னு ஏற்படுற வரைக்கும் எல்லாரும் உன்ன மாதிரி தான். ஆனால் நான் அந்த மாதிரி விஷயங்களை நேர்லேயே பார்த்தவ. நான் வரேன் என சொல்லிவிட்டு போய்விட்டாள். ரவி தோள்களை குலுக்கி கொண்டவன் ஃபோன் ஒலிக்க எடுத்து பார்த்தான். முகம் மலர்ந்தான். ரவிசங்கரின் அண்ணன் பிரதீப் தான் லைனில். ஆன் செய்து ஹலோ அண்ணா என்றான். ஹாய் ரவி, பேசிய அண்ணன் குரலில் உற்சாகம். அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மை டியர் ப்ரோ. தேங்க்ஸ்ண்ணா. ஆனால் ஏன் நாளைக்கு சொல்லாமல் இன்றைக்கே சொல்கிறீங்க? சும்மா தாண்டா. எப்போ சொன்னா என்ன? எங்கள் வாழ்த்துக்களும் ஆசைகளும் உனக்கு எப்போதும் உண்டு. உன் அண்ணிக்கிட்ட தரேன், பேசு. ஃபோன் கைமாறியது. ஹலோ. அண்ணி சுபத்ராவின் குரல் ஒலித்தது மறுமுனையில். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரவி. நன்றி அண்ணி. ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கு? சூப்பர் அண்ணி. ஃபுட்டு தான் கொஞ்சம் மோசம். எப்படா வந்து உங்கள் கையால் சாப்பிடலாம்னு இருக்கு. மறுமுனையில் சுபத்ரா சிரித்தாள். இன்னும் 3 மாதம் தானே தம்பி, அப்புறம் இங்கேயே வந்துடு. தினமும் என் கையாலே உனக்கு அறுசுவை தான். பின்னாடி இருந்து பிரதீப் கத்துவது கேட்டது. டேய் ஏண்டா, அருமையான ஹாஸ்டல் சாப்பாடு, அதை விட்டுட்டு இங்கே வந்து இவ கையால் சாப்பிட்டு உனக்கு ஏண்டா தலையெழுத்து? ஓஹோ அப்படியா என சுபத்ரா பிரதீப்பை அடிப்பதும், ஐயோ வேண்டாம், ஐயோ கில்லாதே வலிக்குது என பிரதீப் செல்லமாய் கத்துவதும் ரவிக்கு சிரிப்பை வரவழைத்தது. இருவரும் எப்பவுமே இப்படித்தான். 4 வருடங்களுக்கு முன்புதான் திருமணமாகியிருந்தது. எப்பொழுதும் சிரிப்பும் கும்மாளமும் தான். அண்ணன் பிரதீப் காவல் இலாக்காவில் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கும் IPS அதிகாரி. அசிஸ்டன்ட் கமிஷனர் பிரதீப். அண்ணி சுபத்ரா IT துறையில் இருப்பவள். முன்பு குடியிருந்த இடத்தில் அருகருகே வீடுகளில் குடியிருந்தவர்கள். பள்ளியின் போதே ஏற்பட்ட நட்பு நாளடைவில் காதலாகி முழித்தது. காதலுக்கு எந்த தடையும் இல்லை. சுபத்ராவுக்கு அப்பா மட்டும்தான். இவர்கள் இருவருக்கும் மாமா ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறார். அவ்வப்போது வந்து இவர்களை பார்த்து செல்வார். அவருக்கும் குடும்பம் குழந்தை என எதுவும் இல்லை. அவர் ஒரு பிரபல மனநல மருத்துவர். இருவர் வீட்டிலும் பச்சை கொடி காட்டினாலும் தங்கள் லட்சியத்தை அடையும் வரை திருமணத்தை தள்ளி போட்டனர் சுபத்ராவும் பிரதீப்பும். அவன் IPS ட்ரைனிங் முடியும் வரை காத்திருந்து பின் திருமணம் செய்து கொண்டனர். ஹலோ ஹலோ, டேய் ரவி, லைனில் இருக்கியா? அண்ணன் பிரதீப் கத்துவது காதில் விழ, அண்ணா சொல்லுங்க. உங்கள் அண்ணி சமையல் சூப்பர். என்னோட IPS ட்ரைனிங்கில் நான் சாப்பிட்ட சாப்பாட்டை விட சூப்பர், ரொம்ப சூப்பராக சமைக்கிறேன். அதை சாப்பிட நீ கொடுத்து வச்சிருக்கணும். போதுமா? ஓகே தானே? இந்தா பேசு. ஃபோனை சுபத்ரா வாங்கினாள் இப்போது. ரவி, உங்கள் அண்ணன் எப்போவுமே இப்படித்தான் என சிரித்தாள். என்ன அண்ணி, அண்ணன் குரலில் உற்சாகம் பொங்கி வழியுது? அதுவா? இப்போது சுபத்ராவின் குரலில் வெட்கம் தெரிந்தது. அதை உன் அண்ணன்கிட்டே கேளு. இப்போது பிரதீப் குரலில் உற்சாகம். உன் அன்னிக்கு ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. டாக்டர் சொல்லிட்டாரு. இந்த தடவை எந்த தப்பும் இருக்காதாம். 99% ஹோப் கொடுத்துருக்கார். இந்த தடவை பேபி கன்ஃபார்ம். வாவ், கங்க்ராட்ஸ் அண்ணா. அன்னிக்கும் என் வாழ்த்துக்கள். அண்ணியை பத்திரமா பார்த்துக்கங்க. 3 மாசத்துல நான் வந்து அவங்கள பார்த்துக்கிறேன். சமையல் கூட இனிமேல் நான் தான். சிறிது நேரம் கலகலத்து விட்டு ஃபோனை வைத்துவிட்டு நடந்தான் ரவிசங்கர். 4 அடி நடந்திருப்பான். அப்பொழுது கா கா என்ற காகத்தின் குரல் கேட்டு திரும்பியவன் திடுக்கிட்டான்.
ஒரு காகம் அருகிலிருந்த மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு தன் கருமணி விழிகளால் அவனையே பார்த்து கொண்டிருந்தது. சாதாரண காக்கைகளை விட சற்று பெரிய உடம்பு, கட்டங்கருப்பு நிறம். ரவியையே உற்று பார்த்தபடி கரைந்து கொண்டிருந்த அது திடீரென மரக்கிளையிலிருந்து எம்பி பறந்து வந்து சற்றும் எதிர்பாரா விதமாக ரவியின் தலையில் தட்டிவிட்டு சென்றது. ஏய் என்று திடுக்கிட்டு தலையில் கை வைத்து தடுமாறினான் ரவி. சற்று தூரம் பறந்து சென்ற காகம் திரும்பி அரை வட்டம் அடித்துவிட்டு உன்னை விடமாட்டேன் என்கிற தினசில் மீண்டும் அவனை நோக்கி பறந்து வந்தது. அதை பார்த்து அவன் தலையில் கை வைத்து சற்று கீழே குனிய அவன் கை மேலேயே கொத்திவிட்டு மீண்டும் பறந்தது. ரவிக்கு ஆத்திரம் மூண்டது. கீழே கிடந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து காகத்தை குறிபார்த்து எறிந்தான். அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்த அது இப்பொழுது என்ன செய்வாய்? விட்டேன் அப்பார் என்ற தினசில் மீண்டும் விற்றென பறந்து அவன் தலையை கொத்திவிட்டு கொத்தியது போதும் என்றபடி கிளம்பி விண்ணில் சென்று பறந்து போய்விட்டது. இதை தூரத்திலிருந்தே பார்த்தபடி வந்து கொண்டிருந்த ஆஃபீஸ் அட்டெண்டர் முத்து முகம் சுருக்கியபடி அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்த ரவிசங்கரை நெருங்கினார். என்னப்பா இது, காலையிலேயே காக்கா கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிற? ரூமுக்கு போய் தலைக்கு குளிச்சுட்டு கிளாஸுக்கு போப்பா. காக்கா தலையில் தட்டுறது நல்லதில்லை என சொல்லிவிட்டு அவனை கடந்து போனவர் சற்று நின்று திரும்பி அவனை பார்த்து, தம்பி, ஏதோ கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்னு இதுக்கு அர்த்தம். எதுக்கும் சாயந்தரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடு என சொல்லிவிட்டு போய்விட்டார். திகைப்புடன் நின்றிருந்தான் ரவிசங்கர். காகம் கொத்திய இடத்தை தொட்டு பார்த்தான். லேசாக இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 4. 3 மாதங்களில் கடைசி எக்ஸாம் முடிந்து அன்று இரவு 11 மணி இருக்கும். ஹாஸ்டல் ரூமில் நண்பர்களுடன் அரட்டை அடித்து கொண்டிருந்தான் ரவிசங்கர். டே மச்சீஸ், நம்ம படிப்பு முடிஞ்சாச்சு. அப்பா, எல்லாம் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? பிஜி படிக்கிறீங்களா? ஒருவன் கேட்க, அதெல்லாம் யார் படிக்கிறது? அப்படியே ஒரு ஃபேமஸ் லாயர்கிட்ட ஜூனியராக சேர்ந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு காலத்தை ஓட்டிட வேண்டியதுதான். இன்னொருவன் அதை ஆமோதித்தான். சென்னையில் ரங்கபாஷ்யம் ஃபேமஸ் ஹைகோர்ட் கிரிமினல் லாயர், அவர்கிட்ட இப்போவே அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுட்டார் எங்கள் அப்பா. நான்லாம் சிவில் தான்ப்பா, கிரிமினல் கேஸுக்கும் எனக்கும் ஒத்து வராது இன்னொருவன் சொன்னான். ஆமாம் ரவி, நீ என்ன பண்ண போகிற? கிரிமினல் ப்ராஜெக்ட்ஸாக விழுந்து விழுந்து படிப்ப? மேற்கொண்டு என்ன பண்ண போகிற? எம்ஏபிஎல்லா? ரவிசங்கர் மறுப்பாய் தலையாட்டினான். ஜூனியர் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு ஒரு டிடெக்டிவாக ஒர்க் பண்ண போகிறேன். டிடெக்டிவா? மற்றவர்கள் வாயை பிளந்தனர். ஏண்டா, உங்கள் அண்ணனோட வேலையை ஈஸியாக ஆக்கலாம்னு பார்க்குறியா என்ன? ஒருத்தன் சிரித்தபடி கேட்டான். அதெல்லாம் இல்லை, அவர் ரூட் வேற, என் ரூட் வேற. எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிடெக்டிவ் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஒரு கிரிமினல் எப்படியெல்லாம் யோசிப்பான்றதுக்கு வக்கீலோட மூளை வேணும் அல்லது போலீஸ் மூளை வேணும் அப்படின்னு அண்ணா சொல்வார். த்ரில்லரான கேஸுகளை கண்டுபிடிச்சி சவால்களை சந்தித்து ஜெயிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் எங்கள் அண்ணனும் அண்ணியும் இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஆஃபீஸ் வைக்க இடம் கூட பார்த்தாச்சு. அண்ணி தான் இன்டீரியர் டிசைன். நீ ரொம்ப லக்கிடா, இப்படி ஒரு அண்ணனும் அண்ணியும் உனக்கு பார்த்து பார்த்து செய்கிறாங்க. நண்பன் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே ரவிசங்கரின் ஃபோன் ஒலித்தது. புது நம்பர். இந்நேரத்துக்கு யார்? குழப்பத்துடன் எடுத்து ஆன் செய்து காதில் வைத்தான். ஹலோ ஹலோ. மறுமுனையில் ஒரு பரிச்சயமில்லாத குரல், சற்று தடிமனான வாய்ஸ். ஹலோ மிஸ்டர் ரவிசங்கர். எஸ், நான் சென்னை ஐஜி கமலேஷ் பேசுகிறேன், சென்னையிலேருந்து. மரியாதை கலந்த குரலில் பேசினான் ரவிசங்கர். ஓ வணக்கம் சார். என்ன இந்த நேரத்தில்? அசிஸ்டன்ட் கமிஷனர் மிஸ்டர் பிரதீப் உங்கள் அண்ணன் தானே? அவர் கேட்டதும் ரவியின் மூளைக்குள் ஏதோ அபாயமணி அடித்தது. ஆமாம் சார், ஏன் கேட்குறீங்க? அவர் தொண்டையை செருமிக் கொண்டார். சாரி டு சே திஸ், உங்கள் பிரதர் மிஸ்டர் பிரதீப் அண்ட் மிஸ்ஸஸ் பிரதீப் 2 பேருமே அவங்க ஈசிஆர் பங்களாவில் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஸ்ட்ராங்குலேஷன் பை தெம்செல்வ்ஸ். பாடிஸ் 2ம் மார்ச்சுவரியில் தான் இருக்குது. நீங்கள் கிளம்பி வர முடியுமா உடனே? மறுமுனையில் அவர் சொல்ல தலைமேல் இடி விழுந்தது போல் நொறுங்கி போனான் ரவிசங்கர். கையிலிருந்த ஃபோன் நழுவியது. அத்தியாயம் 5. போஸ்ட்மார்ட்டம் முடிந்து உடல்களை வாங்கி கண்ணீர் விட்டு ஒன்றும் புரியாமல் புலம்பி அவர்களை மின்மயானத்தில் தகனம் செய்துவிட்டு தான் தங்கியிருந்த ஹோட்டல் அறைக்கு வந்து குளித்து முடித்துவிட்டு அறை கட்டலில் வந்து சாய்ந்தான் ரவிசங்கர். அடுத்த அறைகளில் அவன் நண்பர்கள் தங்கியுள்ளனர். வந்த சொற்ப உறவினர்கள் அன்றே சென்று விட்டனர். நண்பர்கள்தான் இதுவரை உடன் இருக்கின்றனர்.
வெளிநாட்டில் வசித்து வந்த மாமாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை. எந்த நாட்டிற்கு ட்ரிப் எடுத்திருக்கிறார் என தெரியவில்லை. எல்லாம் கனவு போல் ஒரே நாள் இரவில் நடந்து முடிந்துவிட்டது. 2 நாட்களுக்கு முன்பு வரை தன்னுடன் கலகலப்பாக பேசிய அண்ணனும் அண்ணியும் இன்று உயிருடன் இல்லை. பிடி சாம்பலாகிவிட்டனர். அதுவும் தற்கொலை மரணம். அப்படி என்ன நேர்ந்தது அவர்களுக்கு? PM ரிப்போர்ட் படி துல்லியமான தற்கொலைகள் அது. ஹாலில் அண்ணன், பெட்ரூமில் அண்ணி. இருவர் கைரேகைகளை தவிர வேறு கைரேகைகளே அங்கு இல்லை. உதைத்து தள்ளிய ஸ்டூல் இருவர் அறையிலும் கவிழ்ந்து கிடந்தது. ஃபோனில் சொன்னபடி அண்ணி சுபத்ரா 4 மாதங்கள் கருவுற்றிருந்தாள். கழுத்தில் பதிந்த அடையாளங்களை தவிர உடலில் வேறு காயங்கள் இல்லை. கைப்பட அவர்கள் எழுதிய கடிதம் போலீஸ் கைக்கு கிடைத்திருந்தது. அது இவனுக்கும் உரையிடப்பட்ட பிளாஸ்டிக் கவரில் வைத்து படித்து காண்பிக்கப்பட்டது. சுருக்கமான வரிகளில் அண்ணனின் கையெழுத்து ஓடியிருந்தது ஆங்கிலத்தில். வாழ்க்கை வெறுத்துவிட்டது எங்களுக்கு. வேறு வழியில்லை. எங்கள் குழந்தையுடன் போகிறோம். எங்கள் சொந்த முடிவு. ரவி, எங்களை மன்னித்துவிடு. பிரதீப், சுபத்ரா. அவ்வளவுதான். கடிதம் முடிந்துவிட்டிருந்தது. வீட்டிற்கு செல்லவே அவனுக்கு பிடிக்கவில்லை. அடித்து பிடித்து கால் டாக்ஸி பிடித்து நண்பர்களுடன் வர அவன் சென்றபோது இருவரது உடல்களுமே GH போயிருந்தது. இப்பொழுதும் வீட்டிற்கு செல்லவில்லை. இனி யார் இருக்கிறார்கள் அந்த வீட்டில் அவனை வரவேற்க? தான் ஒரு அனாதை இனிமேல். இந்த எண்ணம் வந்ததும் கண்களில் கண்ணீர் துளிர்த்து கொண்டு வந்தது. சட் எழுந்தான். கண்களை துடைத்து கொண்டான். நண்பர்கள் அறைக்குள் வந்தனர். ரவி, கொஞ்ச நாள் எங்களோட வந்து எங்கள் வீடுகளில் வந்து ஸ்டே பண்ணுடா. எல்லோரும் எங்கேயாவது டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி போகலாம். உனக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும்ல ஒருவன் சொல்ல தீவிரமாய் மறுத்து தலையசைத்தான் ரவிசங்கர். இல்லடா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆம் ஆல்ரைட். நீங்கள் கிளம்புங்க. டேய், நீ இங்கே தனியா ஹோட்டல் ரூமில்? அவர்கள் இழுக்க. இல்லை, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். அண்ணா அண்ணி இருந்த வீட்டுக்கு. அங்கேயா? அவர்களில் ஒருவன் கொஞ்சம் பயத்துடன் கேட்டான். சும்மா இருடா. இன்னொருவன் அவனை அடக்கிவிட்டு சொன்னான். ரவி, சரி, நீ உன் இஷ்டம் போல செய். ஆனால் நாம் வெளியே போகிறது தான். ஒரு வாரத்துக்குள்ளே யோசிச்சு வை எங்கே போகிறதுன்னு. நாங்கள் உன் கூடவே தங்கிக்கிறோம். கொஞ்ச நாள் இப்போ உன்னை விட்டு எங்களால் போக முடியாது. சரிடா, நாங்கள் லக்கேஜ்லாம் ரெடி பண்ணுறோம் சொல்லிவிட்டு நகர்ந்த நண்பர்களை கண்ணில் நன்றியுடன் பார்த்தான் ரவிசங்கர். அடுத்த சில மணி நேரங்களில் எல்லாம் ஹோட்டலை காலி செய்துவிட்டு டாக்ஸியில் வந்து இறங்கினர். ரவிசங்கருடன் அவனது நண்பர்களான மூர்த்தி, வேணு. மூர்த்தி மதுரையை சேர்ந்தவன். ஊரில் கிராமத்தில் நிலபுலன்கள் சொத்து ஏகத்துக்கும் உண்டு. அப்பாவும் அண்ணனும் அவற்றை கவனித்துக் கொள்கின்றனர். ஒரு தங்கையும் கூட உண்டு. மதுரை கல்லூரியில் இப்போதுதான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கிறாள். வேணு நாமக்கல்லை சேர்ந்தவன். அவன் அப்பா டெக்ஸில் ஒரு சூப்பர்வைசராக வேலை செய்கிறார். நோய்வாய்ப்பட்ட அம்மா. அக்கா உடனிருந்து கவனித்துக் கொள்கிறாள். அடுத்த தெருவில் தான் கணவருடன் வசிக்கிறாள். ஓரளவு சொத்து தேரும். கடன் ஏதும் இல்லை, கஷ்டப்பாடும் இல்லை. கல்லூரியில் நிறைய நண்பர்கள் இருந்தும் இவர்கள் இருவரும் ரவிசங்கரிடம் பச்சைக்கென்ன பிசின் போல ஒட்டி கொண்டு விட்டனர். அவர்களுக்குமே நண்பனின் இந்த இழப்பு பெருமளவு பாதிப்பை உண்டாக்கியிருந்தது. முடிந்தவரை அவனுடன் இருப்பது என்று இரவே பேசி முடிவு செய்து வீட்டிற்கும் தகவல் தெரிவித்து விட்டனர். வீட்டு பெரியவர்களும் பையனை தேற்றி ஆறுதல் சொல்லுங்களப்பா என சொல்லிவிட்டனர். நண்பனுடன் காரை விட்டிறங்கி முன்பு தெரிந்த அந்த வீட்டை பார்த்தனர் மூர்த்தியும் வேணுவும். மினி பங்களா என்று சொல்லலாம் அதை. முன்புறம் புல்தரை, இரு பக்கமும் பதித்திருந்தது. தண்ணீர் இல்லாமல் சற்று வாடினார் போன்ற தோற்றம். நிறைய பூச்செடிகள் கூட பராமரிக்கப்பட்டு பூக்களை பூத்திருந்தது. நடுவே சிமெண்ட் பாதை ஓடி வீட்டின் முன் முடிந்தது. இவர்களை பார்த்ததும் கேட் வாட்ச்மேன் ஓடி வந்தார். சற்று வயதானவர். கண்களெல்லாம் சிவந்திருந்தது. இரவு தூக்கமில்லை போல. நைட் டியூட்டி. இவன் வருவதை தெரிவித்திருந்ததால் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். ரவி லேசாக புன்னகைத்தான். என்ன வேலு ஐயா, சௌக்கியமா? தம்பி, குரல் உடைந்தது அவருக்கு. இப்படி பண்ணிட்டாங்களே ஐயாவும் அம்மாவும், எதிர்பார்க்கவே இல்லைங்களே. அவரின் தோளை தட்டிவிட்டு துளிர்த்த கண்ணீரை அடக்கி கொண்ட ரவி, சாவி என்றான். அவரும் புறங்கையால் கண்ணீரை துடைத்து கொண்டே வீட்டு சாவியை எடுத்து தந்தார். தம்பி, வீட்டு வேலைக்காரி பொன்னம்மா வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிடுச்சு. 2 நாளைக்கு வராதாம். அது பையனை இஸ்கூலில் சேர்க்கணுமாம். இந்த தடவை 11ஆம் வகுப்பாம். நல்ல மார்க் வாங்கியிருக்கானாம் 10ஆப்பில். அதால் நல்ல இஸ்கூல் தேடிக்கினுக்கிறா.
அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டே தலையசைத்துவிட்டு சாவியை வாங்கி கொண்டு நடந்தான் ரவிசங்கர். வாசலில் நின்று கதவை பார்த்தான். மௌனமாக நின்று கதவும் அவனையே பார்ப்பது போல் இருந்தது. பூட்டுக்கு சாவியை கொடுத்து கதவை திறந்தான். கிரீச் என்ற மெல்லிய சத்தத்துடன் கதவு உள்வாங்கியது. கதவை திறந்ததும் நேராக ஹால் தெரிந்தது. ஹாலின் நடுவில் அலங்காரமாக ஏறிச் சென்ற மாடிப்படிகள் தெரிந்தது. எதேச்சையாக மாடியை பார்த்தவன் திடுக்கிட்டு போனான். தன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. மாடி வளைவில் அவர்கள் இருவரும் புன்னகை முகங்களுடன் நின்று கொண்டிருந்தனர். அண்ணன் பிரதீப், அருகில் சுபத்ரா வளைவான புன்னகையுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். அத்தியாயம் 6. கண்களை தட்டாமல் வாசலில் நின்றபடியே அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான் ரவிசங்கர். அவர்களும் இவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தனர். இருவரது கழுத்திலும் கயிறு இறுக்கிய அடையாளம் பளிச்சென ஓர் கருஞ்சிவப்பு கோடாய் தெரிந்தது. பிரமை பிடித்தவன் போல வீட்டுக்குள் நுழையாமல் நின்று கொண்டிருந்த அவனை பிடித்து உலுக்கினான் மூர்த்தி. ரவி, ரவி! அவன் கூப்பிடுவது எங்கோ தொலைவிலிருந்து கேட்பது போல் கேட்டது அவனுக்கு. டே ரவி! பலமாக அவன் உலுக்கியதும் தான் சட்டென சுய நினைவுக்கு வந்தான் ரவி. திடுக்கிட்டு போய் திரும்பி உலுக்கிய நண்பனை பார்த்தான். என்னடா, ஏன் வீட்டுக்குள்ளேயே போகாம வாசலையே நிற்கிற? இல்ல, அங்க என்றபடி மாடியை நோக்கி கை நீட்டினான். திகைப்புக்குள்ளானான். சற்று முன் அங்கே அவன் பார்த்த அண்ணனும் அண்ணியும் இப்போது இல்லை. மனதுக்குள் ஏதோ பயங்கரமாக உணர்ந்தான் ரவிசங்கர்.